ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிளாத். இன்றைக்கி ஒரு ஆரி ப்ளவுஸ் மேக்கிங் பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸில் நம்ம ப்ரூச்சஸ் ப்ளஸ் ஆரி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெட் கிளாத் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம ஃப்ளார் டிசைன் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃப்ளார் ஷேப்போ அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அது செயின் ஸ்டிச் தான் போடுறோம். அந்த செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு அந்த செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஷேப்பை கொண்டு வரோம். ஷேப்பை கொண்டு வந்துட்டு அந்த போட்டிருந்தோம் இல்லையா பின்னு, சேஃப்டி பின்னு, அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எல்லா அந்த நெட் கிளாத்தை ஃபுல்லாக ஃபார்வர்டாக இழுத்து அந்த ஃப்ளார் ஷேப்புக்கு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்துட்டு நம்ம ஜரி த்ரெட்டை வச்சு அந்த எண்ட் நாட் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கை ஊசி வச்சு தான், நீடில் வச்சு, நார்மல் நீடில் வச்சு தான் அந்த ஜரி போடுவோம். அதுக்கு வந்து ஆரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சீக்வன்ஸ் அந்த இதெல்லாம் தெரியறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஒரிஜினல் ஃப்ளார் தெரிகிற மாதிரி 3D எஃபெக்டில் கொடுக்கறதுக்கு அதுக்காக தான் அந்த நெட்டு வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபார்வர்டில் நம்ம வந்துட்டு இழுத்தோம். அந்த மாதிரி இழுத்தோம்னா நம்ம 3D எஃபெக்டாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளார் ஷேப்புக்கு நம்ம கீழெல்லாம் அந்த நெட்டு பேலன்ஸ் இருக்க நெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம கீழே ஃப்ளார் ஷேப் அந்த பஞ்ச் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது ஈஸியான ஒரு டிசைன். ஸோ எல்லாருமே எப்போவுமே ஆரியே போட்டுட்ருக்கோம், கொஞ்சம் நியூவாக க்ரியேட் பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ அந்த பஞ்சு க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கை ஊசி வச்சு எண்ட் நாட் போட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாரை சுற்றி நம்ம வந்துட்டு கர்தானா பீடு வச்சு அந்த ஃபினிஷிங் கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த ஷேப் இன்னும் எலகண்ட்டாக தெரியறதுக்காக, இன்னும் லுக் ஆக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆரி ப்ளவுஸ் பண்ணணும், இல்லைனா ப்ரூச்சஸ் பண்ணணும், இல்லைனா கம்பைன் பண்ணி கொஞ்சம் நியூவாக போடணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ட்ரெண்டியான லுக்கில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜில் நம்ம ஆரி ப்ளஸ் ப்ரூச்சஸ் இதெல்லாமே ஸ்டிச்சிங்கோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் வேணும், இல்லை இதை விடவும் நிறைய டிசைன் வேணும், போடணும்னு ஆசையாக இருக்குன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கர்தானா கூட கொடுக்கலாம், நீங்கள் சுகர் பீடு கூட கொடுத்துக்கலாம். ஸோ வந்து கர்தானா கொடுத்தா நைட் டைமில் பார்க்க இன்னும் அதோட ரிச்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் கர்தானா கொடுத்தேன். ஸோ நம்ம கர்தானா கொடுத்து கவர் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த ஷேப் வேணால் ட்ரை பண்ணலாம். ஃப்ளார் ஷேப் ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி வந்துட்டு அந்த மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், லீஃப் ட்ரை பண்ணலாம், லோட்டஸ் ஷேப் ட்ரை பண்ணலாம், எந்த ஷேப் வேணால் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் 3D லுக்கில் கொடுக்கணுன்னா நான் சொன்ன இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நெட்டு வச்சு அட்டாச் பண்ணுறது கூட இருக்குது. நான் அதை வந்துட்டு ஹேண்டுக்கு பண்ணியிருக்கிறது கூட நான் காட்டுறேன். ஹேண்டு வரும்போது அந்த டிசைனை பார்க்கலாம். ஸோ நம்ம கர்தானா கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோமா, கொடுத்துட்டு நடுவில் குட்டி குட்டி அந்த டாட்டாக தெரியறதுக்காக கொஞ்சம் ஹைலைட் அந்த ஃப்ளார் ஒரிஜினாலிட்டி ஹைலைட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி கர்தானா வச்சுட்டு ஒரு காப்பர் கலர் கர்தானா வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். அங்கே வச்சோன்னா அது ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கறதுக்காக வச்சு முடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி ஆர்டர் பண்ணுறது தெரியல, உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும், எப்படி போடணும்னு தெரியலன்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு 700 தான். ஸோ ஸ்டிச்சிங் ப்ளஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ளவுஸோட லுக்கை பாருங்கள். ஃபுல்லாக ஸோ இந்த ப்ளவுஸோட நீங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிள் அண்ட் எலகண்ட் சூப்பரான ஒரு யூனிக் டிசைன் இது. ஃபுல்லாக வந்துட்டு நம்ம 2 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வீட் பீடு வச்சு ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் நம்ம அதே ஃப்ளார் வச்சு முடிச்சிருக்கோம். அங்கங்கே லீஃபுக்கு வந்து சுகர் பீடு கொடுத்துருக்கோம், அந்த 3D எஃபெக்ட்டுக்காக கொடுத்துருக்கோம். சைடில் நம்ம ஹேண்டு போர்ஷன் பார்த்தோன்னா ஃப்ளார் வச்சுருக்கோம். ஃப்ளார் சுற்றி நம்ம நடுவில் கர்தானா பீட் கொடுத்துருக்கோம். அந்த நெட் கிளாத் எடுத்து டேரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்கள் என்கொயரியை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.